நேரத்தை வீணாக்காமல் இருக்க ஒரு வழி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ சொல்லுவாங்க இல்லையா, நீ கடிகாரத்தை பாரு, அது எப்போதுமே ஓடிட்டு இருக்கிறதால தான் அது அவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு சொல்லுவோம். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரம் உள்ளே பாரு, ஓடுறது முள் கிடையாது உன்னுடைய லைஃப் அப்படின்னு சொல்லி. ஸோ எண்ணியர் எண்ணியாங்க எதுவே எண்ணியார் திண்ணியர் ஆக பெரியன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நினைச்சதுல நம்ம உறுதியாக இருந்து நேரத்தை எண்ணாமல் நேரத்தை வசப்படுத்தினா போதும். ஸோ ஏதாவது ஒரு வகையில் நிறைய பேர் மனசை கட்டுப்படுத்தி படிக்க முடியுமா அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர அதுக்கான வேஸ் என்னங்கிறத ஒரு பேப்பரில் உட்காந்து எழுதுனா அவங்களுக்கே தெரியும். எத்தனை மோட்டிவேஷன் பண்ணாலும் செல்ஃப் மோட்டிவேஷன் ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் பெஸ்ட். இப்போ நான் பேசுறதை நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது கூட செல்ஃப் மோட்டிவேஷன் தான். அது ரெண்டு விதமான ஊக்கம் இருக்கு, அக ஊக்கம் இருக்கு, புற ஊக்கம் இருக்கு. அக ஊக்கம் இருந்தால் மட்டும்தான் புற ஊக்கத்தையே அதை அலோவ் பண்ணும். இப்போ நான் பேசுறது நீங்க கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு உட்காந்து ஒரு மோட்டிவேட்டடா நீங்க கேட்கணும். அப்போ இதுல எது பெஸ்ட்னு சொல்லும்போது உங்களுடைய சொல்லுவாங்களே, உனக்கு பிடிச்சதெல்லாம் ஒரு இலையை விரிச்சு வச்சு உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வச்சாச்சு, என்ன இருந்தா சாப்பிடலாம் அப்படின்னு கேட்பாங்க. என்ன இருந்தா சாப்பிடலாம்? பசி இருந்தால் தான் சாப்பிடலாமாங்க? இல்லை, மனசு இருந்தால் தான் சாப்பிடலாம். உன் மனசை அலோவ் பண்ணணும், அதை எடுத்து சாப்பிடணும்னு. சில நேரம் பசி இருந்தால் கூட நம்ம கோச்சிப்போம், சாப்பாடு தேவையில்லை அப்படிமோ. மனசு இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். அதே போல தான் உங்களுக்கு மனசு இருக்கு, நான் சொல்றதை கேட்கணும்னு, நல்ல விஷயங்களை கேட்கணும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நீங்க நினைக்கிறீங்க நல்ல விஷயங்களை எந்த அளவுக்காவது கேட்போம், கேட்குற அளவுக்காவது லைஃப்ல நல்லது நடக்கும்னு. அந்த ஒரு காரணத்தினால தான் நீங்க சக்ஸஸ் பண்றீங்க. உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை நீங்க பாருங்க. மன அழுத்தம் நீங்கி படிப்பது எப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மன அழுத்தத்தை படிங்க. என்ன சொல்லுவாங்க இல்லையா, மனசை முதல் அறிஞ்சிக்கிட முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக அறிஞ்சிக்கலாம். ஸோ அதை அடக்க நினைச்சோம்னா நிச்சயமாக அடக்க முடியாது. ஸோ ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகுது அப்படின்னா எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கும்போது ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. யாதனம் யாதனை நீங்கியா நோதல் அதனை அதனை நிலங்கிறார் வள்ளுவர். எந்த பொருள் எல்லாம் உனக்கு பற்று இருக்கோ அதனால தான் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. முதல்ல அந்த பற்றத்துக்கு தூரமாகி. ஸோ இன்னொன்னுடைய எதிர்பார்ப்புகள் நம்ம இருக்கிற மாதிரியே மற்றவங்க இருக்கணுன்ற மாதிரி நம்ம நிறைய எதிர்பார்ப்போம். இப்போ லைஃப்பில் மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது தான் பக்குவம். பெரிய பெரிய விஷயங்களை பேசுறது பக்குவம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறது தான் பக்குவம். ஸோ இந்த அழுத்தம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் அன்றைக்கு மாதிரி அது ஒரு பெரிய விஷயமா நினச்சி கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தா அது கண்ணை மறைச்சிடும். அதை தள்ளி வச்சு பார்த்தோம்னா அது வந்து இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அது தூக்கி தூர போட்டால் அப்படி ஒன்று இல்லவேன்ற மாதிரி தோணும். எவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அது ஒரு நாள் அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிச்சினாலே போதும். ஸோ நிறைய பேர் மன அழுத்தத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத அழுத்தி அழுத்தி சொல்லியே அந்த மன அழுத்தத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. அதை பற்றி திங்கிங் அவங்க விரும்புகிறாங்க. அதான் உண்மையே. ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா அதுக்கு நீ முதல்ல வெளியில் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவங்க வர நிறைய பேர் விரும்புறதில்லை. அதனால தான் தொடர்ந்து அவங்க அந்த அழுத்தத்திலே இருக்கிறாங்க. அதான் உண்மை. மனதையும் ஒழுங்குபடுத்த வேண்டும், அறிவையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். இது ரெண்டையும் நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் மனசை அறிய முயற்சி பண்ணிங்கன்னா அங்கே அறிவு ஒழுங்குபட்டுரும். நீங்கள் அறிவை தேடி அலைஞ்சிங்கன்னா அங்கே மனசு நிச்சயமாக ஒழுங்குபட்டுரும். ஏதாவது ஒன்று நமக்கு என்ன வருதோ அதை தேடி நல்லபடியாக தெரிஞ்சுக்க நம்ம முயற்சி பண்ணாலே போதும். என்னையை பொறுத்தளவே சார் நீங்கள் எப்படி சார் மனசை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறீங்கன்னா எனக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அதாவது இங்கே நாத்திகவாதிகளும் இருக்காங்க, ஆத்திகவாதிகளும் இருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே கஷ்டமாக இருந்தால் நான் எங்கேயாவது கோயிலுக்கு போவேன். தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிதுங்கிறார் வள்ளுவர். ஒரு ஒப்புமை இல்லாதவன் இந்த இறைவன். அந்த இறைவனுடைய திருவடிகளை நம்ம அடைஞ்சோம்னா அப்படி அடையாதவங்களுக்கு மனக்கவலை என்னைக்கும் போக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய சார் அப்படி என்ன சார் இறைவன் ஒருத்தர் இருக்கானா சார் இல்லையா சார் அப்படின்னு கேட்டா, நீங்க யாரை வணங்குறீங்களோ அவங்க தான் உங்களுடைய இறைவன். அது உங்க தாய் தகப்பனா இருக்கலாம், இல்லை உங்களுடைய குருநாதரா இருக்கலாம், இல்லை அது இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம், இல்லைன்னா எல்லா புகழும் எல்லா ஒருவனுக்கு என்ற அல்லாவா இருக்கலாம், எந்த ஒரு மதமாக கூட இருக்கலாம். நீங்க யாரை விரும்புறீங்க? உங்க மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்காண்டி தான் அவர் இருக்காரு, வேற ஒண்ணுமே இல்லை. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். அவ்வளவுதான். அவனுடைய திருவடிகளை நம்ம அடையணும். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். இந்த உண்மையான அறிவுடையவனுடைய திருவடிகளை தொழுதல்னா படிச்ச படிப்பால் என்ன பலன்றாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க கஷ்டப்பட்டுருவீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரிலாம் பெரியவங்க வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இழுக்கல் உடைகளை ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். பெரியவங்க நிறைய வழிகாட்டிட்டு போயிருக்காங்க, அதை நீங்க அப்படியே கடைபிடிங்க. நிறைய பெரியவங்களுடைய வரலாறை படிங்க, நிறைய ஆட்டோபயோகிராஃபி படிச்சிங்கன்னா நிறைய கான்ஃபிடென்ட் பில்டப் ஆகும். நிறைய நூல்களை படிங்க, இலக்கிய புத்தகங்கள் நிறைய படிங்க, வரலாறை படிங்க, மனிதர்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. லைஃப்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் எப்படியெல்லாம் வாழ்ந்து அதனுடைய வாழ்க்கை முறை என்னங்கிறதெல்லாம் நீங்க ரொம்ப விரும்பி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்கன்னா லைஃப் ரொம்ப ரிலாக்ஸாக உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ குரூப் 2 மெயின்ஸுக்கு 50 நாளில் படிக்க முடியுமா? தாராளமாக படிக்கலாங்க. தயவு செஞ்சு அவங்க 5 மாதம் படிக்கிறாங்க, 6 மாதம் படிக்கிறாங்க, 10 மாதம் படிக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. 5 தோசைக்கு மேலே எவ்வளோ தோசை தின்னாலும் வாந்தி தான் வரும். சரியா? அவனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா, நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா, ஐயா அவன் 1 மணி நேரமாக சாப்பிட்றாமேன்னு எந்த முட்டாளாவது சொல்லுவானோ அதே மாதிரி தான். நான் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு பாருங்க. அடுத்தவங்களை தயவு செஞ்சு குரூப் 2 மெயின்ஸ் பாஸ் பண்ண நான் ஒரு சில வழிகள் சொல்கிறேன். அடுத்தவனை எந்த காரணத்தை கொண்டு கம்பேர் பண்ணி பார்க்காத. யாராக இருந்தாலும் அந்த 3 மணி நேரம் பரீட்சை எழுதுற வரைக்கும் நமக்கு போட்டின்னு கருதவே கூடாது. மனசு நல்லா வச்சுக்கணும். அந்த இடத்துல கூட யாராலும் விட்டுட்டு வருவாங்க. போட்டியை நினைக்கவே நினைக்காதீங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு போட்டி மனசை காயப்படுத்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 5000 போஸ்டிங் எடுக்கிறாங்க. இந்த 5000 பேர்ல நாணயமா நியாயமா அந்த அரசு வேலைக்கு தகுதியா வேலை பார்க்குறவன் எத்தனை பேர் இருப்பான் சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு பேர் நாணயமா இருந்துருவாங்க? ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் இணைங்கிற அந்த குரலுக்கு பொருத்தமா, நீ ஈண்டெடுத்த தாயே வந்து எனக்கு அவளே பசியில் வாடினாலும் நான் சான்றோர் பழிக்கக்கூடிய வினையை செய்ய மாட்டேன், இது என் கடன் பணி செய்து கிடப்பதே, நான் காசு வாங்காம தான் வேலை பார்ப்பேன், நேர்மையாக தான் இருப்பேன். இந்த 5000 பேர் இருக்க போறானா? நிச்சயமா இருக்க போறது இல்லை. 5000 பேர்ல ஒரு 500 பேர் கூட ஆனஸ்டா இருக்க போறது இல்லை.
இந்த 5000 பேரா உனக்கு போட்டி, இந்த 4500 பேரா அவன் போட்டி. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. அயோக்கிய பேர்லாம் உனக்கு போட்டியெல்லாம் வச்சுக்காத. மனசுல யோசிச்சு பாரு, கேட்டு பாரு. என்னைய பொறுத்தவரை அரசு பணிக்கான தகுதிங்கிறது என்னன்னா, நான் பட்ட கஷ்டம் மற்றவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நமக்குடைய கஷ்டம் மாதிரி பார்க்க தெரிஞ்சா நீ ஒரு மிகச்சிறந்த அரசு ஊழியம் செய்ய தகுதியானவன். ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு கிடைக்காது மற்றவங்களுக்கு கிடைக்கணும். இந்த உயர்வான பண்பு. என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிற அந்த நாவுக்கரசருடைய வார்த்தை. எத்தனை வேலைக்குனாலும் போகலாம், ஆனா இந்த வேலைக்கு நான் போறது இந்த காரணம் அப்படிங்கிற அந்த உயர்வான லட்சியம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர், நடுநிலை தவறாத அந்த எண்ணம் உங்க மனசுல எல்லாம் இருக்கா? இதெல்லாம் இருந்ததுன்னா தைரியமா படிங்க. இந்த கூட்டத்தை காம்படிஷன்லாம் பார்க்காதீங்க. ஒரு நாளைக்கு 8 hours ஸ்பெண்ட் பண்ணா 50 நாள் கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான்னு பாருங்க. ஸோ 400 hours ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். இந்த 400 hours இஸ் எனஃப் டு கிளியர் குரூப் 2 மெயின்ஸ். தாராளமா போதும். பட் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுதணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு ஆரம்பிங்க. ஏன்னா இன்னைக்கு தேதியில நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ மெயின்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு கிட்டத்தட்ட நாமளே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அத்தனை மாவட்டங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டோம். நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியலோ கொஸ்டின் பேப்பர்ல ரொம்ப எளிமையாவே வெளியில கிடைக்கும். நானே அன்னைக்கு ஒரு மெட்டீரியல் என்கிட்ட அவைலபிள் ஆகல, எங்க போட்டேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒருத்தண்ட ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்கினேன். எப்பா 100 ரூபாயில டாப் ஐஎஸ் அகாடமி அத்தனை கொஸ்டின்களும் அப்படின்னு போட்டு ஒருத்தன் தம்பி 100 ரூபா தரப்பா எனக்கு ஒரு கொஸ்டின் கொடுப்பா நானே கேட்டு வாங்கினேன். இன்னைக்கு மார்க்கெட்ல தேடி போனா கிடைக்காது, எதுவுமே கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் கிடைக்குது. அதனால முதல்ல ஸ்ட்ராட்டஜியை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பாருங்க, சரியான திட்டமிடுதல் சரியான செயலாற்றுதல் இருந்தால் 50 நாட்கள் தாராளமாக போதும். ரிவிஷனா டே டு டே லைஃப்ல தொடர்ந்து வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் பேங்க் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கோங்க. பேப்பர் திருத்துறதுக்கு சரியான ஆள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்காம ஒரு 8 to 10 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். சரியா? குரூப் 2ல பிசிஎம்க்கெல்லாம் பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. 100% உங்களுக்கு கிடைக்கும். ரிசர்வேஷனை பத்தி யோசிக்காம ஒரே ஒரு எண்ணத்தோட நீ படிச்சுன்னா கிளியர் பண்ணிடலாம். பிசிஎம்ல எனக்கு வேலை வேணும்னு நினைக்காம மெரிட்ல வேலை வேணும்னு நீங்க படிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ்னு உங்களுக்கு பிசிஎம்லயாவது வேலை கிடைக்கும். அதனால கான்ஃபிடென்ட்டா என்ன பண்ணேன், என்னுடைய பிசிஎம் போஸ்டிங் இன்னொருத்தர் கிடைக்கட்டும், நான் ஜெனரல்ல போக போறேன் அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்காவது இறைவன் என்ன நாடி இருக்கானோ அது கிடைக்கும். ஆனா நிச்சயமா பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அரிய நெல்லிக்கனி எனக்கு கொடுத்தால் அதோட பெரிய ஆளா கிடையாதுங்க. நான் தான் சொன்னோம்ல, நாச்செற்று விக்குள் மேல் வராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் வள்ளுவர். ஒரு நாள் அப்படின்னு போய் சேரப்போறோம். அதுக்குள்ள நல்ல விஷயங்களை ஏதாவது பண்ணிக்கிடுவோம். அட்கா இயல்பெற்றது செல்வம், அது பெற்றால் அட்குப வாங்கிய செயல். நிலையில்லாதது இந்த செல்வம். நம்ம தேடி வச்சிருக்க கல்வி செல்வமா இருக்கட்டும், நம்ம தேடி வச்சிருக்க பொருட்செல்வமா இருக்கட்டும், எல்லாம் நம்ம அழிஞ்சு போகும்போது அது அழிஞ்சு போகுது. போறதுக்குள்ள யாருக்காவது 4 பேர் கொடுத்துட்டு போவோம். அன்றறிவான் என்னாவது அறம் செய்க, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லாம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சுட்டு போவோம். அது நம்ம காலகட்டங்களில் நிச்சயமா நம்மளுக்கு பின்வரக்கூடிய சந்ததிகளை காப்பாற்றிடும். அவ்வளவுதான். தட்டச்சு படித்தால் எளிமையாக வேலை கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது. இப்ப தட்டச்சு படிக்கிறவங்களும் போட்டியில் இறங்கிட்டாங்க. புரியுதுங்களா? தட்டச்சு படிச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கட் ஆஃப் குறையும், டைபிஸ்டாவே வேலைக்கு போகலாம். அவ்வளவுதான். இப்ப எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்ப கால்ஃபர் இல்லாத இந்த 1 year டைம்ல, அதாவது குரூப் 4 மாதிரி எக்ஸாம் வராத நேரத்துல டைப் ரைட்டிங்கை முடிச்சு வச்சுக்கோங்க. நீங்க வேலை கிடைக்கிறதுக்காண்டி டைப் ரைட்டிங் படிக்காதீங்க. திருப்பியும் சொல்றேன், பதவியை நேசிச்சு படிக்காது. ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோ, திறமையை வளர்த்துக்கோ, வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோ. அதுக்காக இப்ப நீ டைப் படிச்சா எப்படி படிப்ப? பரபரப்பா படிப்ப. அதுல என்ன கிடைக்க போகுது? என்ன படிச்சாலும் தெரிஞ்சுக்கணும்னு படி. அவ்வளவுதான். கத்துக்கிறோன்னு படி, அறிவை வளர்த்துக்கிறோம், திறமையை வளர்த்துக்கிறோன்னு படிங்க. இந்த 1 வருஷம் சும்மா தான் இருக்க போறோம். அதுக்கு டைப் ரைட்டிங் முடிச்சு வச்சுக்கோ. நாளைக்கு வேலைக்கு போன உடனே அப்படி கம்ப்யூட்டர்ல விளையாடலாம்ல. அப்படி டக்கு அடிக்கும்போது நம்ம சீனியர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஏப்பா 2K கிட்ஸ் 21 கிட்ஸ்ன்னு சொல்லி பாராட்டுவாங்கல்ல. உடனே படிச்சு வச்சுக்கோ. சிவா, நாள் முழுவதும் நீ ஏன் படிக்கிற சிந்து? நீயாவே படி. ஒரு நாள் முழுவதும் படிக்க வேண்டாம், அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே படிங்க. சரியா? யாராலையும் முடியாது. ஒரு நாள் ஃபுல்லா படிக்காங்க, அது மைண்டுக்கும் ஒத்தும் வராது. நல்லா தூங்கி எந்திரிச்சு படிங்க, நல்லா சாப்பிட்டு படிங்க, ரெஸ்ட் எடுத்து படிங்க, நல்லா குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிங்க. படிக்கிற மெத்தடை மாத்திக்கிட்டே இருங்க, ஒரே மாதிரி படிக்காதீங்க. அடுத்து நிறைய டெஸ்ட் எழுதி படிங்க. புரியுதுங்களா? நான் தான் சொன்னேன்ல, சப்ஜெக்டை மாற்றலாம், படிக்கிற மெத்தடை மாற்றலாம், படிக்கிற இடத்த மாற்றலாம், படிக்கிற ஃப்ரெண்ட்ஸை மாற்றலாம், இந்த மாதிரி நிறைய மாற்றலாம். அப்படி மாற்றும் போது தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கலாம். காலி பணியிடங்கள் மீண்டும் அதிகரிக்குமா? ஆல்ரெடி அதிகரிச்சிட்டாங்களே, அதே போதுமே, நிறையவே அதிகரிச்சிட்டாங்க. மறுபடியும் இன்னும் வேகன்சிலாம் எடுக்கலங்க. எங்க மந்த்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. டிஎன்பிசியில் போன வட்டம் கால்ஃபரில் இல்லாதெல்லாம் நிறைய வந்துச்சு. நோட்டிஃபிகேஷனில் இல்லாத, ஆனுவல் பிளானர் இல்லாதெல்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி இல்லாத கூட நிறைய வரும். நம்ம தகுதியை வளர்த்துட்டே இருப்போம், நமக்கானது நம்மளை தேடி வரும். நோட்ஸ் எடுக்கவே 8 hours ஆகுது. ஆமா, பல்லாயிரக்கணக்கான மைல் பயணம்னாலும் ஒரு அடியா எடுத்து வச்சு தானே போய் ஆகணும். கட்டாயமா டைம் ஆகும். ஆனா அந்த நோட்ஸ் எடுக்கிறதுல நீங்க நம்பிக்கை வைக்கணும். நீங்க வச்சீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நாம என்ன செய்வோம்னா, ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போதே பயப்படுவோம். இப்போ நீங்க பாருங்க, சின்ன குழந்தைங்க திருக்குறள் படிக்கிறதும் நம்ம திருக்குறள் படிக்கிறதும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். சின்ன குழந்தைங்க நம்ம பாராட்டுவோன்ற அந்த ஒரே காரணத்துக்காண்டி நீங்க கடவுள் வாழ்த்து எடுத்து படிக்க சொல்லுங்க, 10 திருக்குறளையும் 1/2 மணி நேரத்தில் மனப்பாடம் பண்ணிடும். இல்லை 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ படிச்சிடும். ஆனா என்கிட்ட டிஎன்பிசி படிக்கிற என் தங்கங்கள் 5 வருஷம் 10 வருஷம் படிச்சா அந்த கடவுள் வாழ்த்துல 10 திருக்குறள் தெரியாது. ஏன் அப்படின்னா, இவங்க படிக்கும் போதே ஒரு அவநம்பிக்கை வரும் அவங்கள்ட்ட. இந்த திருக்குறள் தேவையா? இது சிலபஸ்ல 25 அதிகாரத்துல இருக்கா? இது எல்லாத்தையும் படிக்கணுமா? இதோட மீனிங் என்ன? இந்த மீனிங் என்ன புரியலையே? இப்படி நிறைய குழப்பத்துல என்ன செய்யறாங்க? நிறைய குழப்பத்துல இருப்பாங்க நம்ம மக்கள். அதே குழந்தைங்க பாருங்க, அந்த பாராட்டுன்ற ஒரு வார்த்தைக்கு அந்த காரியத்தை செஞ்சுட்டு தூர போயிடும். பரீட்சையில கொடுத்துருந்துமே உன்னால படிக்க முடியல. ஆனா அந்த குழந்தைங்க பாருங்க, டக்குன்னு படிச்சு முடிச்சுட்டு போயிடும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, எந்த ஒரு செயலையும்
செய்யவான்னு யோசிக்கிற நேரம் தான் அதிகம். செய்கிற நேரம் அவ்வளோலாம் கிடையாது. கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா அப்படின்னு நினைக்கிற நேரம் கம்மி தான். அப்படின்னு நினைக்கிற நேரம் தான் அதிகம். அது ஆஃப் பண்ணுற நேரம் கம்மி தான். பூட்டிட்டோமான்னு இழுத்து பார்க்குற நேரம் கம்மி தான். ஆனால் பூட்டிட்டோமான்னு யோசிச்சு பார்க்குற நேரம் அதிகம். அந்த மாதிரி ஒரு செயலை செய்யறதுக்கு என்றைக்குமே செயல் வந்து மிக குறைவான நேரம் தான். செயலை செய்யணுமேங்கிற அந்த எண்ணம் தான் அதிகமான நேரம். எந்திரிக்கிறது கண்ணை மூடி டக்குன்னு கூட எந்திரிச்சிடலாம். ஆனால் காலையில் எந்திரிக்கணும்னு எவ்வளோ நேரம் நினைக்கிறோம். அதே மாதிரி தான். அதனால லைஃப்ல வந்து நம்ம சில செயல்களை செய்யணும் அப்படிங்கிறதுல தீர்மானம் எந்த அளவுக்கு எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா?